இன்னைக்கு நமக்கு நாமே சொன்ன 4 பொய் பற்றி சொல்லி தர போகிறேன். நம்மளே நமக்கு சொன்ன 4 பொய் கேட்டுடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்க நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னா, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும், எல்லா நோயும் சரியாயிடும் அப்படின்னு ஒரு பொய்யை நம்மளே நினச்சிட்டு இருக்கோம். யாருக்கா சரியா இருக்கு அப்படி சொல்லுங்கள். மாத்திரை மட்டும் போட்டதும் இல்லை, அதோட சூப்பர் பொய். நடைபயிற்சி மட்டும் பண்ணினா போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலினை நிறுத்திடலாம், வெயிட்டும் குறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய பொய்யை நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த இன்சுலின் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. எழுதி வச்சுக்கிடுங்க. இதோட ஒரு பெரிய பொய் என்ன தெரியுமா? நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதால இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நாமளே நினச்சிட்டு இருக்கோம். ஒரு கேள்வி கேட்குற, பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க. இதோட ஒரு பெரிய பொய் என்ன தெரியுமா? நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிறது. வெந்தயம், ஆவாரம் பூ ரொம்ப ஃபேமஸ் இப்போ. இது என்னது? கொய்யா இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், அப்படி தானே இருக்கு. கருவேப்பிலை கரிஞ்சீரகம் தானே. இது என்னது? இதுதான் கருவேப்பிலை கரிஞ்சீரகமோ? இதெல்லாம் சாப்பிட்றது நல்லதுதான், இதெல்லாம் சாப்பிட்றது நல்லதுதான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ நிறைய பேர் 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம், கொய்யா இலை, நடைபயிற்சி இதெல்லாம் பண்ண போகிற கூட நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹாரிசன், இந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தா கூட சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, தைராய்டு ப்ராப்ளம் 7 சொல்லியிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க, கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா?